எல்லா பக்கத்தில் இருந்த எல்லா வாழ்வியலுமே கனெக்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு ட்ராவலாக இருக்கட்டும், ஒரு விமன் அவள் எப்படி கேரி ஓவர் பண்ணுறாங்க இருக்கட்டும், ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணாமல் எப்படி பேசுகிறாங்க, புதுமுகங்களோட எப்படி கனெக்ட் ஆகுன்றது எல்லா பக்கத்தையுமே ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. மியூசிக்காக இருக்கட்டும், பிஜிஎம்ஸ், எவ்ரி திங் வாஸ் அப்படியே பர்ஃபெக்ட் யூஸ். இந்த இடத்துல இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெரி சட்டில். ஷி வாஸ் அப்படியே ரொம்ப சட்டிலாக ரொம்ப அழகாக கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்க. நான் என்னோட ரோல் இதுதான், நான் அப்படி இப்படி ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே டேக் ஓவர் பண்ணி கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி வாஸ் ஸோ குட். அவங்க பின்னாடி ஒர்க் பண்ணாங்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க ஒரு இடத்துல இப்படி போகிறாங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு ஒரு அடுத்த வாட்டி போகணும், நம்ம போய் இதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட மாட்டோமா, என்னைக்கு நம்ம பேக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளம்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் பாருங்க படத்தை. இப்போ வந்து நம்மளோட பிஸி லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஒரு பிரேக் தேவைப்படுது, ஒரு இது தேவைப்படுதுன்றாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு நாள் பிரேக் எடுத்துகிட்டு போய் இது பண்ண ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், எல்லாம் இது பண்ணோம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு விஷயம் கன்வே பண்ணுது. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஃப்ரம் ரியாலிட்டி கிடச்சதுன்னா யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப். இப்போ நமக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும். ஓகே வா இது நல்லா இருக்குது, நம்மளுக்கே ஒரு இது கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அதான் எனக்கு கன்வே ஆச்சு படம். அது வந்து லாஸ்ட் பார்ட் ஆஃப் த மூவியில் வந்து ஒரு சீன் இருக்கும். நான் அதை சொல்ல மாட்டேன், இப்போ நீங்கள் போய் பார்க்கணும் தியேட்டரில். அந்த சீன் வந்து எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஓகே ஸோ இதை தேடி தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதோ தேடி ஓடிட்டு தான் இருக்கும். எதுவும் நமக்கே தெரியாது. ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு வந்து ஓகே இது வாங்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் நாளைக்கு அது அப்படியே மாறிடும். இப்போ இன்னைக்கு இது வாங்கிட்டோம், நாளைக்கு கண்டிப்பாக வேற ஒரு இது வரும். எல்லாருமே இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது நோக்கி போயிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டாப். ஓகே சி யோர் செல்ஃப். நீ என்ன பண்ணுற முதல்ல பாரு, மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நிறுத்திட்டு நம்ம என்ன வேணும், நமக்கு என்ன தேவைப்படுது அதை பாரு அப்படின்ற மாதிரி அது ஒரு சீன். ஆமாம் ஆமாம். இது வந்து எனக்கு நான் ஆக்சுவலி வந்து பிக் பாஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆல்சோ அவங்க வீடியோஸ் 2-3 பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுறதுனால எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி பூர்ணி இப்படி பார்க்குறது. பட் ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப சூட்டும் ஆச்சு. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். அதான் சொல்கிறேன். இப்போ ட்ராவலிங்னா எல்லாருக்குமே வந்து மெலோடியான மியூசிக் அப்படி சாஃப்டாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ரெண்டுமே மெலோடியும் இருந்துச்சு, பீட்ஸும் இருந்துச்சு. இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வென்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறி போட்டதுனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எல்லாருமே பார்க்குற படம். ஸோ இப்போ ட்ராவலிங்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி ட்ராவல் பண்ணலாம், ஃபைண்டிங் யோர் செல்ஃப், நீங்கள் எப்படி உங்களே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக அந்த மூவிலே காமிச்சிருந்தாங்க. கேரளா, மூணார், கோவா அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி பிளேஸ், அந்த வியூலாம் ஒரு மாதிரி சூப்பராக காமிச்சிருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை. என் ஃப்ரெண்ட்லாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப தூரமாக கேரளா சைட்லாம் இருக்காங்க. அவங்களாம் ஓகே போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் டைம் ட்ரிப் போனால் அவங்க எல்லாருமே பார்த்துட்டு வரணும் அப்படி சொன்னாங்க. ஸோ குட்னா. அவங்க பிக் பாஸ் யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் தனி அவங்க மூவிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேரக்டர் வந்து சூப்பராக சட்டிலாக கொண்டு போனாங்க. அந்த எமோஷன் சரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரி, அந்த கோவம் எல்லாமே சூப்பராக கொண்டு போனாங்க. ஹீரோ வாஸ் டூ குட், வாஸ் ஹேண்ட்ஸம் டூ. நெக்ஸ்ட் படம் சூப்பராக போகணுன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி. எல்லோ பிரைட்டாக இருந்துச்சு படமே, சரியான பிரைட்டு. நல்லா ஒரு ட்ராவலிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஒரு பார்ட்னர் கிடச்சா அவ்வளோ லாங் ட்ராவல் எல்லாரையும் போயிட்டு சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எல்லாமே அந்த ரெயின்போ நேச்சரை பற்றி ஒரு நல்ல ஒரு கதை. கொச்சி, மூணார் அந்த மாதிரி பிளேஸ்லாம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு. நல்லா ஒரு சில் கிளைமேட், அந்த இடத்துல போய் நல்லா சொன்னாங்க. ட்ராவலிங் மோஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு நல்லா அவங்களோட செல்ஃப் அவங்க வந்து போல்டாக வந்து காமிச்சிருக்காங்க பூர்ணிமா. நல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ண ஃபீலிங் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும், அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கணும்னு இனிமேல் தான் ஒரு ஆசை வருது. சூப்பராக இருந்துச்சு. அவங்கள இதுவரையும் யூடியூப்பில் வந்து ரொம்ப இதுவாக பார்த்துட்டு இப்போ மூவியில் பார்க்கும்போது ஷீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட். அவங்க ரோலே பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் தியேட்டரில், ஒரு ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஹீரோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு பார்ட்னர். அந்த மாதிரி பார்ட்னர் எல்லாருக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு கேர்ள் அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அவ்வளோ தூரம் போயிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதான் நான் ஃபைண்ட் யுவர் செல்ஃப்னா அது என்னன்னா நம்மளே எல்லாரும் தொலைச்சிட்டு தான் இருக்கோம் டெய்லி லைஃப்பில். ஒர்க்கு வீடு, நம்மளுக்கு என்ன ஒர்க்கு விட்டால் வீடு, சாப்பிட்றோம் தூங்குறோம், இதுதான் லைஃபே எல்லாருக்குமே இருக்குது. எனக்கும் அதே தான். இதை தாண்டி நம்ம எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா ட்ராவல் பண்ணி தான்.
ஸோ தனியாக ஒரு சோலோ ட்ரிப்பு இல்லை போகிற போக்கில் யாரோ ஒருத்தவங்க நம்மளை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு ஸோ நம்மளை பற்றி புரிஞ்சுட்டு அவங்க நம்மளுக்காக எல்லாமே பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ அப்படி பண்ணும்போது நல்லா தான் இருக்குது படம். எண்ட் ஆஃப் த மூவியில் அவங்களுக்கு தெரியும் லைக் நம்மளே எங்கே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ட்ராவல் பண்ணி போய் நம்மளோட பழைய ஓல்டு இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம எதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டோமோ திரும்ப அது நம்மளுக்கு கிடைக்கும் போது சந்தோஷமாக இருக்குல்ல. நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பில் நம்ம தொலைச்சதெல்லாம் திரும்ப கிடைக்கும் போது ஒரு நல்லா இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இந்த மூவி நல்லா இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறது தெரியல, எல்லோரும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த இதுக்கு. நான் ட்ராவல் நான் ரொம்பலாம் பண்ணது கிடையாது, ரொம்ப லிமிட்டடாக தான் பண்ணியிருக்கேன். லிமிட்டடாக நான் பண்ண டைம்லையுமே எனக்கு நிறைய ஒரு சந்தோஷமான டைம்லாம் இருந்திருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த பூர்ணிமாவா இது அப்படின்ற பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா பூர்ணிமா. ஸோ அவளோட இன்னொரு இது நல்லா எமோஷ்னல் அந்த இது எல்லாமே நல்லாவே அவள் பண்ணி காமிச்சிருக்கா படத்தில், நல்லா இருக்குது. ஸோ அதான் வைபவன் பூர்ணிமா அந்த வர சீன்ஸ்லாம் ரொம்ப சட்டிலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்ட் பண்ணணும்னு பண்ணாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லோ வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மனுஷங்களும் ஒரு இண்டிவிஜுவலும் செல்ஃப் ஸ்பேஸ், செல்ஃப் ஹாப்பினஸ், அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப நீட்டாக கிளியராக காமிச்சிருக்காங்க. விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஜஸ்ட் ஃபார் த ஃபீமேல்ஸ், ஆல்சோ த லைக் மேல்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி அதை தான் நானும் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். பூர்ணிமாவோட யூடியூப் டேஸ்லேருந்து நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஹை எனர்ஜி டைப். பட் இந்த படத்தில் ஸ்டார்டிங் டில் த எண்ட் அவங்க வந்து ரொம்ப ஒரு டெப்த்தான ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன்ஸை கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க. அது அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. லைக் அந்த பழைய பூர்ணிமா எங்களுக்கு எங்கேயுமே ஞாபகம் வரல. அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஆதி மட்டும்தான், ஆதிரை மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. எனக்கு ஆராத்தி தெரியல. ஷி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வைபவ் ஃபர்ஸ்ட் படம் வந்து லீடுன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. பட் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் ஆன ஹீரோ மாதிரி இருந்தது. ஹீ இஸ் கோயிங் டு பி நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் வைபவ் இஸ் கோயிங் டு பி அட் கிரேட் லெவல். 100% அது எனக்கு தெரிஞ்சிருச்சு படத்தில் பார்க்கும்போது. ஸோ எனக்கு எப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நிறைய ட்ராவல் பண்ணுற டைப் தான். இந்தியாலையும் சரி யூரோப்லேயும் சரி நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எப்பயுமே நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வந்து என்னடா செலவு பண்ணுறமே, டைம் வேஸ்ட் ஆகுது, இன்னொரு ரெக்ரெட் இருந்ததே கிடையாது. எனக்குங்கிற ஸ்பேஸ் நான் எடுத்துப்பேன். அது நம்ம யோசிக்கிறது தப்பு இல்லை, நம்ம பண்ணுற விஷயம் கரெக்டு தான் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரியலைசேஷன் எனக்கு வந்திருக்கு. யாரெல்லாம் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களாம் இந்த படத்தை வந்து பார்த்தா இந்த அவங்களோட லைஃபு அவங்க ஒரு நாட் ஜஸ்ட் அபவுட் ட்ராவல், அவங்களோட செல்ஃப் ஹாப்பினஸ்ஸு செல்ஃப் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியங்கிறத வந்து எல்லாரும் ரியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஸ்டார்டிங்காக இருக்கும். அதை வந்து டைரக்டர் ஹரிமஹாதேவன் வந்து ரொம்ப கிளியராக கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக அதை பார்க்கணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. டெக்னீஷியன்ஸ் வந்து டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரொம்ப நல்ல பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்டான படம் பார்த்த மாதிரி இருந்தது. டெபியூ டீம் மாதிரியே தெரில. ஸோ கிரேட் விஷஸ் டு ஆல் த டீம் மெம்பர்ஸ்.